Hello friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இப்போ இதோட தேவை வந்து ரொம்ப அதிகங்க. வாரம் பாத்தீங்கன்னா 35000 ரூபாய் வரைக்குமே நம்மளால earn பண்ணக்கூடிய ஒரு தொழில். அதே போல இதுக்கு ஸ்பேஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம பண்றோம். இது வந்து ஒரு செமி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஒரு தயாரிப்பு தொழில் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான தயாரிப்பு தொழிலுக்குள்ள போறோம் அப்படின்னா நமக்கு நிறைய அளவுக்கான ஸ்பேஸ், கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட் 10,000 ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம வெறும் ஒரு 10க்கு 10 இடம் இருந்தா கூட போதும் இந்த ஒரு தொழிலை வந்து நம்ம எடுத்து பண்றதுக்கு. அதுவும் இல்லாம உங்களால லோக்கல்லயே நம்மளால இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடணும், மார்க்கெட்டிங் பண்றதுக்கு வந்துட்டு ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி இது கிடையாது. ஸோ இது என்ன பிசினஸ் அப்படின்றத பார்த்துலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட்ல போயிடலாம். இந்த ஷவர்மா ரோலு, பட்டர் பேப்பர் இதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அதுக்கு தேவைப்படுற அந்த பேப்பர் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம். அதாவது மேனுஃபேக்சரிங்னா ஆல்ரெடி ரோல்ஸ் இருக்கும், அதை ரீவைண்டிங் மட்டும் பண்ண போறோம். ஷவர்மா ரோல் அது மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கடைகள்ல தோராயமா நமக்கு 100 பீசஸ்ல இருந்து 200 பீசஸ் வரைக்கும் தேவைப்படும் ஒரு நாளைக்கே இந்த ரோல்ஸ். சில பேர் வந்து ஸ்கொயர் ஷேப்லயே அந்த அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஷவர்மா போடுறாங்களோ அந்த ஷேப்லயே கட் பண்ண மாதிரி வேணும்னு கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து பண்டல்ஸா வந்து வாங்கிடுவாங்க, 5 கிலோ 10 கிலோ உள்ள பண்டல்ஸ் அவங்க வந்து ரேப் பண்றதுக்கு முன்னாடி கட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமா இந்த ஒரு பட்டர் பேப்பர் அப்படின்றது ஷவர்மா ரோலுக்கு வந்து தேவைப்படுறது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரீவைண்டிங் பண்றோம் இல்லைங்களா இந்த மிஷின், இதுல டிஷ்யூ பேப்பர், பிரவுன் பேப்பர், ஒயிட் ஷீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நோட் புக் ஷீட்ஸ், பேப்பர்ஸ், அந்த மாதிரியான பிளெயின் ஷீட்ஸ், நாப்கின், பார்சல் பேப்பர், அலுமினியம் ஃபாயில், நோட் புக் ரேப்பர்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான பேப்பர்ஸுமே உங்களால ரோல் பண்ண முடியும். நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பிரவுன் பேப்பர்ஸ், பிரவுன் ஷீட்ஸ் போடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பேப்பர்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான பிரவுன் ஷீட்ஸ், இல்ல வால் பேப்பர்ஸ், நம்ம வீட்டுங்களில் வந்து அலங்கரிக்கிறதுக்கு, கிச்சன்ல அலங்கரிக்கிறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய வால் பேப்பர்ஸ், அந்த மாதிரி வால் பேப்பர்ஸ் வந்து நீங்க ரீவைண்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பண்டல்ஸா வாங்கி ஜம்போ ரோல்ஸா அதுவும் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சுலபம் இதோடைய ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது. ஸோ இதுல ஒரே ஒரு பார்ட் அந்த பட்டர் பேப்பர் அதை மட்டும் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன அட்வான்டேஜஸ் சொல்லிட்டு. மற்ற இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு தெரியும், ஒரு இண்டஸ்ட்ரியிலயும் வந்து உங்களுக்கு இதோடைய தேவைகள் என்னென்ன அப்படின்றது. ஸோ கேக் பட்டர் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது யூஸ்வலா அந்த கேக் பேக் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹோட்டல்ஸ்ல பேக் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஃபுட் பார்சல் பண்றது. உங்களுக்கு ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இலையோ பேப்பர்ஸோ ஏதோ சம்திங் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து உங்களுக்கு வழியாத இருக்கிற அளவுக்கு, கீழே பேப்பர்ல ஊறாத இருக்கிற அளவுக்கு இந்த பட்டர் ஷீட் வச்சு அதுக்கு மேல உங்களுக்கு இட்லியோ சம்திங் ரைஸோ ஏதாச்சும் பேக் பண்ணி கொடுப்பாங்க. இதுல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்கலாம். இது வந்து அலுமினியம் பாக்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல உங்களுக்கு பேக் பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி பார்சல் பேப்பர்ஸ்ல பண்ணலாம். மேக்சிமம் இந்த மிட் ரேஞ்ச் ஆஃப் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இந்த மாதிரியான பேப்பர் ரோல்ஸ் தான் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பட்டர் பேப்பர் ஷீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுட் பேக்கிங்ல ஒரு செம்ம ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபுட் பேக்கிங் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பல்கா உங்களுக்கு வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இது. நார்மலா இண்டிவிஜுவல் வீடுங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய ரோல்ஸ் இருக்கும். ஒரு ரோல்ஸ் நம்ம வாங்கினாலே 120 ரூபா 140 ரூபா சொல்லுவாங்க. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் பேக்கிங் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு 15-20 நாளுக்கு மேல நம்மளால அந்த பேன்ல டெய்லி அந்த ரவுண்ட் ஷேப்ல கட் பண்றதோ, இல்ல நீங்க வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி நீங்க போடுறீங்க ஒரு 8 இன்ச் உங்களுக்கு பேக்கிங் பேன்ல அப்படின்னாலே ஒரு 15 நாள் 20 நாளுக்கு மேல உங்களால யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா சொல்லணும்னா ஒரு 20 டைம்ஸ்ல இருந்து 25 டைம்ஸ் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஆனா அந்த ஒரு ரோல் வந்து 110ல இருந்து 140 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்ஸ்ல வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. யூஸ்வலா இந்த பட்டர் பேப்பர் ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எம் பேஸ்ட்ல தான் வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஜிஎஸ்எம் அப்படின்றது அதோடைய திக்னஸ். இப்போ இந்த கவர்ஸ் வைக்கிறாங்கன்னா ஒரு 2 இட்லி வைக்கும் போது எந்த கவர் வைக்கிறாங்க, எந்த பேப்பர் வைக்கிறாங்க, அதே போல ஒரு ரைஸ் பேக் பண்ணும்போது என்ன வைக்கிறாங்க, ஒரு ஷவர்மா ரோல் பண்ணும்போது என்ன வெயிட் வைக்கிறாங்க அப்படின்றது கணக்கு இருக்கு. ஸோ அந்த ஜிஎஸ்எம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கிலோ கணக்குல இதை வந்து கணக்கு பண்ணுவாங்க. இந்த ரா மெட்டீரியல்ஸ் 60 ரூபால இருந்து, அதாவது 60 ஜிஎஸ்எம்ல இருந்து 90 ஜிஎஸ்எம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கு இதுல. ஸோ 46 ருபீஸ் ஒரு நார்மல் ரேஞ்ச் ஆஃப் ஜிஎஸ்எம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 46 ரூபா ஒரு கிலோ உங்களுக்கு வந்து இந்த பட்டர் பேப்பர் ரா மெட்டீரியல்ஸ். இந்த பட்டர் பேப்பர் ரா மெட்டீரியல்ஸை பொறுத்தளவுக்கு இதுக்கு இந்த மாதிரியான ஷேப்ஸ்ல இருக்கணும்,
இந்த மாதிரியான கலர்ஸ்ல இருக்கணும், இந்த மாதிரி எந்த தேவையும் இல்லை. இது வந்து 2 கலர்ஸ்ல தான் வரும். ஒன்று பியூர் ஒயிட்டா வரும், இன்னொன்று ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ஒயிட் பியூர் ஒயிட் மோர் ஓவர் பார்க்கறதுக்கு சேமா தான் இருக்கும். இந்த ஜிஎஸ்எம் டிஃபரன்ஸ்னால நமக்கு கொஞ்சம் கலர் தெரியுமே தவிர மற்றபடி சேமா தாங்க இருக்கும். இந்த பட்டர் பேப்பரை பொறுத்தளவுக்கு பட்டர் பேப்பர் ரோலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த பேக்கிங் ரோல்ஸ்ல வந்து உங்களுக்கு முக்கியமா ஃபுட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றது மட்டும் இல்லாம பட்டர் பேப்பராகவும் இது நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். இதுக்கு தேவையான மிஷின் பார்த்தீங்கன்னா 2 HP பட்டர் பேப்பர் ரீவைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1.5 அதாவது 1.5 லட்ச ரூபா அமௌண்ட். இதுலயே 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாலாம் இருக்கு. இந்த மிஷின் நீங்க பாக்குறீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் ரோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த அலுமினியம் ரோல் வந்து உங்களுக்கு ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ரீவைண்டிங்காக. இதே இதே ப்ராடக்ட்ல தான் டிஷ்யூ பேப்பரும் நம்மளால இதே மிஷின்லயே நம்மளால பண்ண முடியும். நாப்கின்ஸ் பண்ண முடியும். இதே பேப்பரை இன்சர்ட் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ப்ரௌன் பேப்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஸ்கூல் நோட் புக்ஸ் போடுற அட்டைகள், அதையும் பண்ண முடியும். இந்த மாதிரி பட்டர் பேப்பரையும் பண்ண முடியும். ஸோ ஒரே மிஷின் வச்சு 10 டைப் ஆஃப் பிசினஸ் பண்ண முடியும். ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது இருக்கும் நமக்கு. இந்த பட்டர் பேப்பரை பொறுத்த அளவுக்கு ரா மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு 5 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 5 இன்ச் உடையது இந்த ரா மெட்டீரியல் பேசிக் ஸ்டார்டிங் சொல்றேன். இது இன்னும் உங்களுக்கு வந்து இந்த அகலம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண்டல் ரோல்ஸ் கிலோ கணக்கில் வந்து அது ப்ரைஸ் உங்களுக்கு மாறி மாறி இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு சிங்கிள் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை தவிர்த்து உங்களுக்கு வேற என்னெல்லாம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். தர்மல் பேப்பர் ரோல் இருக்கு பார்த்தீங்களா, அது தர்மல் பேப்பர் அப்படின்றது இந்த ஹீட்டை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஃபுட்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டுக்கு பேக்கிங் பண்ற இந்த ரோல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தர்மல் பேப்பர் ரோல். அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில் பேக்கிங் ரோல்ஸ், எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பேக்கிங் ரோல்ஸ்க்கும் நான் சொன்ன மாதிரி வால் பேப்பர்ஸ்ல இருந்து ப்ரௌன் ஷீட்ல இருந்து குழந்தைங்களுக்கு ஷீட் போடக்கூடிய அட்டைகள் இருந்து எல்லா பேக்கிங் ரோல்ஸும், பிவிசி லேமினேஷன் ஷீட் சொல்றோம் இல்லைங்களா, அந்த ரோல்ஸ். இது இல்லாம பில்லிங் மிஷினுக்கு பண்ணக்கூடிய பேப்பர் ரோல்ஸ், வேக்ஸ் கோட்டிங் ரோல்ஸ், இந்த மாதிரி எல்லா ரோல்ஸும் இந்த சிங்கிள் மிஷின்லயே நம்மளால பண்ண முடியும். ப்ராஃபிட் பொறுத்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல பர் கேஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 180 ருபீஸ் வரைக்கும் தாராளமா நம்மளால வந்து சேல்ஸ் பண்ண முடியும் மார்க்கெட்ல. இப்போ நான் சொன்ன 110ல இருந்து 140 ருபீஸ் வரைக்கும் நமக்கு மார்க்கெட்ல இந்த பட்டர் பேப்பர் ஷீட்ஸ் ரோல்ஸ் விக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேட்டுக்கு அது விக்குது அப்படின்னும் போது அதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் 180 ருபீஸ் அப்படின்றது நான் பர் கேஜி சொல்றேன். அவங்க நம்ம கிட்ட கொடுக்கறது 200 கிராம் 250 கிராமே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 140 ருபீஸ் ரேஞ்சுக்கு இருக்கும். ஆனா நம்ம ஹோல்சேலா பல்கா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில சப்ளை பண்றோம் அப்படின்னும் போது இப்படிதான் நம்ம கிட்ட இந்த பிரைஸ்க்கு தான் அவங்க வாங்குவாங்க. ரா மெட்டீரியலை பொறுத்த அளவுக்கு 46 ருபீஸ் ஒரு மீடியம் ரேஞ்ச் ஆஃப் ஜிஎஸ்எம்க்கு. ஜிஎஸ்எம் வந்து லெஸ் தென் 90 அப்படின்னு நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர் பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ருபீஸ் உங்களுக்கு காஸ்டிங் அப்படின்னா கூட ஒரு 70 பைஸ் கிட்ட ப்ராஃபிட் அப்படின்றது இதுல இருந்து தாராளமா எடுக்க முடியும். உங்களுக்கு ரீவைண்டிங் மட்டும் நம்ம வந்து பண்ணணும், வேற எதுவும் இதுல பண்ண போறது கிடையாது. ரீவைண்டிங் பண்ணி அந்த பேப்பர் காட்டன் ரோல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரோல்ஸ்ல வந்து நம்ம பாட்டில் வந்து இது ரோல்ஸ் அப்படியே உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண வேண்டியதுதான். எவ்வளவு பண்டல்ஸ் கணக்குல வேணுமோ. ஸோ 1000 பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டல்ல இருக்கும். வீக்லி ஒரு 50 பண்டல் நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா கூட 35,000 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு மார்ஜின் அப்படின்றது இந்த ஒரு பிசினஸ்ல இருந்தே கிடைச்சிடும். மார்க்கெட்டிங்கை பொறுத்த அளவுக்கு இதுல ஷவர்மா ரோல் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிராண்டை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பிராண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து 110-150 அவுட்லெட்ஸ் வந்து இருக்கு. சென்னையை பொறுத்தளவுக்கே ஒரு ஃபேமஸான பிராண்டு ஒரு 10 பிராண்டு கிட்டே இருக்காங்க. அவங்களோட எடுத்தோம்னா சென்னையில மட்டுமே அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 500+ அவுட்லெட்ஸ் இருக்கு. இதுவே வந்து தமிழ்நாடு அதுக்கப்புறம் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5000+ அவுட்லெட்ஸ் இருக்கு. ஒரே ஒரு பிராண்டை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா கூட நம்மளால சூப்பரா சப்ளை பண்ண முடியும் இந்த ஷவர்மா ரோலுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அவங்க ஷவர்மா ரோல் மட்டும் பண்ண மாட்டாங்க, ஃப்ராங்கீஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு நம்ம கொடுக்க முடியும். அதே போல அந்த பிஸ்கெட் பேக்கிங்ஸ்க்கு இருக்கு பாத்தீங்களா, அது அவங்களுக்கு இது சப்ளை பண்ண முடியும். ஹோட்டல்ஸ்க்கு, ஆன்லைன்ல, அதே போல பேப்பர் ஸ்டோர்ஸ்ல நிறைய இடத்துல இதோடைய தேவைகள் ஜாஸ்திங்க. இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு சப் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா வந்து மேனுஃபேக்சரிங் 100% இது கிடையாது. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து இதை பிரிச்சு எடுத்து பண்றதுதான். சில பேர் மேனுஃபேக்சர்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரோல்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஆனா அவங்க மேக் பண்றது உங்களுக்கு கேஜி 1 கிலோ 2 கிலோ அப்படின்றது இருக்காது.
மினிமம் வந்து ஒரு 20 கிலோ எடுக்கணும், மினிமம் 30 கிலோ எடுக்கணும், அந்த மாதிரி பண்டல்ஸ் தான் வரும். நான் சொல்றது சின்ன சின்ன ஷாப்ஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு 500 பீசஸ் தான் ஷவர்மாவே போகுதுன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரோல்ஸே ஷீட்டஸ் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்மால் ஸ்கேலில் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 கடை 20 கடை அப்படி நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக earn பண்ண முடியும். அது இல்லாமல் டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல மார்ஜின் கொடுத்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் அவங்க கூட டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது மூலியமாகவும் உங்களால் earn பண்ண முடியும். ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும். ஆனால் ரா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, ஃபினிஷ்டு கூட்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கான இடங்கள் மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ ஒரு நல்ல பிஸ்னஸ் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.